இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து பொறிச்சொல். மணி 1111வது மணி. ஒவ்வொரு ஊர்களுக்கும் கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களிலே மணி அடித்து, அதாவது 1 மணியோ அரை மணித்தியாலத்துக்கோ காமணத்தியாலத்துக்கோ ஒருக்கா மணி அடிப்பார்கள். மணி அடிக்கும்போது ஆலய மணி அடித்து விட்டால் நாம் இத்தனை மணி என்று நமக்கு தெரிந்து கொள்ளும். அது பெரிய மணியாக இருக்கும். கிறிஸ்தவ ஆலயங்களும் இருக்கின்றன, சைவ ஆலயங்களிலும் மணி பிரதானமானது. கண்ணுக்கு எவ்வளவு அந்த கருப்பு மணி முக்கியமோ அதுபோல தான் அந்த மணியினுடைய தொழில்களும் முக்கியமானது. மணியாக நெற்கதிர்கள் விளைந்திருக்கும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். மணியாக முத்துக்கள் எல்லாம் மணியாக ஒரு சின்ன வட்டமாக இருக்கும். சங்கு மணி, கழுத்து மணி, உருத்திராக்க கொட்டையும் சொல்லுவார்கள் மணி என்று. சிலர் கதைக்கும் போது அது மணியாக இருந்தது என்று சொல்லுவார்கள். அது மணி. மணி நாங்கள் களத்திலே அந்த மணியிலுள்ள நகைகளை ஆபரணங்களை அணியும் போது பெண்கள் அழகாக இருப்பார்கள். அழகு என்ற ஒரு பதம் வந்திருக்கிறது. துளசி மாடத்தை கட்டி துளசி மரத்தை வைப்பார்கள். அந்த துளசி மரத்தில் இருந்து அந்த காற்று, சுத்தமான காற்று அதை தழுவி கொண்டு போகும்போது நல்ல வாசனைகளை தரும். நாம் வாழ்க்கையில் செல்கின்ற நன்மை தீமை தான் நாங்கள் இறந்த பின்பும் அந்த நன்மை தீமை தொடரும் என்று சொல்வார்கள். நாங்கள் நன்மையை செய்து சிறப்பாக வாழ்வோம். நன்றி.